Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான செம்மையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னா சிக்கன் தவா கறி. இது நான் சாப்பிட்டு பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு guys. ஸோ நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க guys. அதை வதக்குனதுக்கப்புறம் இது நல்லா இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் குழம்பு சிக்கன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. குழம்பு சிக்கன் தான் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க, நிறையா வேணும்னாலும் நிறையா போட்டுக்கோங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டுக்கு பெப்பரும் கரம் மசாலாவும் முக்கியம் கைஸ். அப்புறம் கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அவ்வளோ மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த தோசை கரண்டி இருக்குல்ல, அதை வச்சு நல்லா சிக்கன் நம்ம வதக்குனதையும் சிக்கனையும் வச்சு நல்லா அதை குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதை போட்டுனா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை நல்லா குத்தி விட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஆயில் சேர்த்தோன்னே நல்லா இந்த கலரில் வந்தோடனே இந்த கலரில் வரணும். அப்போ தான் அது நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். இது சாப்பிட்டு பார்த்த உடனே இந்த கிறிஸ்பி வெங்காயத்தோட இந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.